ஜப்பானில் ஆசிரியர் தினம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஜப்பானில் டீச்சர்ஸ் டே கிடையாது. ஒரு நம்மால் போய் கேட்டான், நாங்கள் தானே செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் வச்சு டம்னு கொண்டாடிட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் கொண்டாடுறதில்லன்னா? ஜப்பான் பண்ணி கையை பிடிச்சாங்க, வா என்னோட கூப்பிட்டு போனான். ட்ரெயினில் கூட்டம் நெறிஞ்சு வழியுது. இவன் போனா இருப்பாருங்க, அவனை பார்த்துட்டு 2 பேர் ஏந்திரிச்சு சார் உட்காருங்க அப்படிங்கிறான். இப்போ நம்ம நாள் என்னடா விஷயம்னு பார்த்தா டீச்சர்ல டீச்சர்னு போட்டிருக்கான். டீச்சருங்கிற பார்த்த உடனே 10 பேர் ஏந்திரிச்சு உட்காருங்கன்றான் ஜப்பான்ல. நான் கூட ஆரம்பத்தில் இவர் ஏதோ புடுகுறான்னு தான் பார்த்தேன். ஆனால் நான் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி அங்கே விசாரித்து பார்த்ததில்ல. ஜப்பானில் உண்மையாகவே ஆசிரியர் தினம் கொண்டாடுறதில்ல. காரணம் என்னென்னா, அவங்க ஆசிரியர்களை கொண்டாடுறாங்க. இப்போ கலெக்டரோ வக்கீலோ இங்கே சயின்டிஸ்ட் இதெல்லாம் அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் ஆசிரியரால் இவர்கள் எல்லாரையுமே உருவாக்க முடியும். அவங்க நாடு வளர்ச்சிக்கு காரணம் அவங்க ஆசிரியர்கள் தான் சொல்லி ஆசிரியர்களை கடவுளுக்கு சமமாக வச்சு ஜப்பானில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் ஆசிரியர்களுக்கு சரியான முறையில் மரியாதை கொடுத்து அவங்கள கொண்டாடுறாங்க. அதனால தான் இந்த தேசங்கள் எல்லாம் வளர்ந்து மேலே போய்கொண்டே இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர்களே அடித்து அவங்கள இது பண்ணுற மாதிரி நிலைமை மாறிக்கொண்டு போகும். எந்த இடத்துல மாணவர்கள் ஆசிரியர்களை மதிப்பு குறைவாக நடத்துகிறாங்களோ அந்த இடத்துல அந்த நாடும் நாசமாக போகுன்றது தான் உண்மை. நான் கூட ஆரம்பத்தில் ஊட்டுறான்னு தான் போய் பார்த்தேன். உள்ளெல்லாம் செக் பண்ணி எல்லாம் விசாரித்து பார்த்ததில்ல. ஜப்பானில் ஆசிரியர் தினம் கொண்டாடுறதில்ல. காரணம் அவங்க ஆசிரியர்களை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் உங்களோட ஆசிரியருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கு நற்பணி.